பொன்னி தான் வந்து அவங்க அம்மாவை பாட வச்சது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு நம்ம வந்து சக்தி. உடனே சக்தி வந்து பொன்னிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. அதே மாதிரி பொன்னிக்கிட்ட ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்குற வந்து பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இவ்வளோ தூரம் நம்ம முயற்சி செஞ்சு வந்து பொன்னி இது வந்து எல்லாத்தையும் தட்டிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. சக்தி வந்து நைட்டில் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து கரெக்டாக அங்கே வராங்க வந்து பிரீத்தி வந்து சக்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சொல்லு பிரீத்தி அப்படின்னு சொல்கிறாரு. சரி இப்போ தூங்க போறியா? ஆமாம் தூங்க தான் போகிறேன். நைட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே சொல்லு என்ன விஷயம் அப்படின்னோடனே சரி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு பர்சனலாக கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி வந்துட்டேன் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து பொன்னி கூட சந்தோஷமாக இருக்கியா? ஆமாம் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்றாரு. இல்லை நான் சொன்னது உனக்கு புரியலையான்னு தெரியல. நீ பொன்னி கூட வாழ ஆரம்பிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோடனே எதுக்கு பிரீத்தி இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படி சொல்கிறாரு. இல்லை எனக்கு நல்லா தெரியும் உனக்கு பொன்னியை பிடிக்காம தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அந்த டைமில் நான் அப்படி நடந்துக்கலன்னா இந்நேரம் வந்து நான் உனக்கு ஒய்ஃபாக இருந்திருப்பேன் அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அது வந்து பிரீத்தி அப்படி சொன்னோன்னே இங்கே பாரு நான் ஃப்ராங்காக பேசுகிறேன். நீயும் ஃப்ராங்காக பதில் சொல்லு சக்தி அப்படி சொல்கிறாங்க. சரி உனக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உன்னால் பொண்ணு ஏற்றுக்க முடியல தானே, இப்போ வரைக்கும் ஒய்ஃபாக நீ நினைக்க முடியல தானே, நீ வந்து அதனால தானே நீ கஷ்டப்பட்டுருக்க அப்படின்னா அதெல்லாம் யார் சொன்னது உனக்குன்னு? இப்போ பொன்னி தான் என்னோடய ஒய்ஃபு, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏற்றுக்கினாலும் பொன்னி என் கூட தான் இருக்கா, அவள் என் ஒய்ஃபாக தான் இருக்கா, அதில் எந்த வித விஷயமும் கிடையாது. அப்போ வந்து பொன்னி உன் ஒய்ஃபாக நீ ஏற்றுக்கிட்டியா அப்படின்னோன்னே இங்கே பாரு அதெல்லாம் என்னோடய பர்சனல் விஷயம், அதில் ஏன் நீ தலையிடுற அப்படி சொன்னோன்னே இங்கே பாரு நீ வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் சக்தி, அதனால் உன் மனசு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ வரைக்கும் வந்து அப்படி சொன்னோன்னே நீ என்ன சொல்ல வர? இப்போ வரைக்கும் நீ என்ன நினச்சிட்டு தானே வந்து பொன்னி கூட வாடாமல் இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் யார் சொன்னது உனக்கு? இல்லை சக்தி எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம காதலை நீ மறக்கலை, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தது நீ மறக்கவே மறக்கலை, நம்ம 2 பேரும் எவ்வளோ வந்து ஒன்றா வந்து இருந்தோம், நம்ம 2 பேரும் எவ்வளோ வந்து கனவுகளாக வச்சுருந்தோம், நம்ம லைஃப் எப்படி அமைக்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நீ மறக்காதால் தான் இன்னமும் வந்து பொன்னி கூட நீ வாழ முடியல. எனக்கு எல்லாம் புரியுது சக்தி, இப்போவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சக்தி, நம்ம கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம வந்து சீக்கிரமாகவே எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்றா சேரலாம், நீ என்ன சொல்கிற அப்படி சொல்லி கேட்டோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு வந்து சக்தி. நீ என்ன சொல்கிற பிரீத்தி? தெரிஞ்சுதான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறியா? உனக்கு ஏதாவது புரியுதா? எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கா புரியுதா? பொன்னி என் மேலே உயிரே வச்சிட்ருக்கா, நான் வந்து அவளை ஒய்ஃபை ஏற்றுக்காமல் இருக்கலாம், ஆனால் இப்போ வரைக்கும் புருஷன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு பார்த்து செஞ்சிட்ருக்கா, அவளை விட்டுட்டு எப்படி வர சொல்கிற? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இப்போ நான் பொண்ணையை ஏற்றுக்காது இருக்கிறதுக்கு காரணம் நீ தான், நீ நினச்சிட்ருக்கியா? அது கிடையவே கிடையாது. நீ என்னைக்கு வந்து என்னை தூக்கி எறிஞ்சியோ அன்னைக்கே நான் வந்து உன்னை நான் வந்து தூக்கி எறிஞ்சிட்டேன் என் மனசுலேருந்து. என் மனசில் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நீ கிடையாது, என் மனசில் இப்போ பொண்ணி தான் இருக்கா போதுமா அப்படின்னோடனே என்ன என்னால் ஒய்ஃபை மட்டும் ஏற்றுக்க முடியல, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் நான் வந்து யோசிப்பேன் இதை பற்றி. இப்போ அவளுக்கு எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கா, அது மட்டும் கிடையாது, இப்போ நாங்கள் 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா வந்து சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்கோம். நீயும் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, நீயும் சந்தோஷமாக இரு, அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பிரீத்தி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து பிரீத்தி வந்து அது வந்து சக்தி நான் சொல்கிறது உனக்கு புரியுதா என்னன்னு தெரில, நீ பொய் சொல்கிற எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது, நீ தான் பார்க்குறல பொண்ணையும் நானும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோன்னு சொல்லிட்டு, இதுதான் சந்தோஷமா? புருஷன் பொண்டாட்டியே வாழணும்ல அப்படின்னோடனே அதை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் லைஃப்பை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் தயவுசெய்து எங்கள் லைஃப்பை பற்றி யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ எடுத்துக்காத, இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேரும் இதை பற்றி பேசாமல் இருக்கிறது நம்ம 2 பேருக்கும் நல்லது பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டு பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உனக்கு பொன்னியை பற்றி தெரியாது, கூடிய சீக்கிரம் பொன்னியை பற்றி உனக்கு புரிய வச்சு பொன்னியை உன்கிட்ட பிரிப்பேன், அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வோம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க பிரீத்தி. இதோட முடியுது.